வணக்கம். என் பெயர் மாதவன். சென்னை காளிகாம்பாள் கோவில் வீட்டில் இருக்கும் அரண்மனைக்காரன் தெருவில் என்னுடைய காளிகாம்பாள் ஜோதிடம் அமைந்துள்ளது. இது என்னுடைய அலுவலகம். நாம் இந்துக்கள் பல்வகையான விழாக்களை கொண்டாடுகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். வடக்கு, மேற்கு, தெற்கு, கிழக்கு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுகிறது. நாம் தெய்வங்களை பூஜித்து பலன் பெறவே நம் முன்னோர்கள், ரிஷிகள் இதற்கான வழிகளை வகுத்து சென்றனர். அவற்றில் ஒன்று இன்றைய நாள். இன்றைய நாள் வசந்த பஞ்சமி என்பார்கள். அது என்ன வசந்த பஞ்சமி? ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. இந்த வசந்த பஞ்சமி மழைக்காலம் சென்று முன்காலம், அதாவது முன் வசந்த காலம் என்பார். அது ஜனவரி பிப்ரவரி இருந்தாலும் பிப்ரவரியும் தொடரும், மார்ச் சிறிது காலமும் சேரும். இதுவே வசந்த பஞ்சமி காலம். இந்த வசந்த பஞ்சமி காலம் மகா சரஸ்வதிக்கு உகந்த காலம். இதை வட இந்தியர்கள் மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள். இதை ஸ்ரீ பஞ்சமியும் என்பர், ரிஷி பஞ்சமியும் என்பர். இந்த காலத்தில் கொண்டாடப்படும் காலம் அவர்களுக்கு தொழில், அறிவு, படிப்பு மற்றும் பல செழுமையான வகைகளுக்கு அறிவு தெளிவு பெற்று செழுமை அடையவே இந்த வசந்த பஞ்சமி வட மாநிலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அவற்றில் சரஸ்வதி தேவி என்னும் படிப்பிற்கு ஆதாரமானவள் பல வகையான பெயர்களால் அழைக்கப்படுவார். வாக்வர்த்தினி, பாரதி, வாணி, மகா சரஸ்வதி, வித்யார்த்தி என பல வகையான பெயர்கள் அழைக்கப்படுவதால் இது அறிவுபூர்வமான விஷயத்துக்கு, பல வகையான ஞானத்திற்கு உகந்த காலமாக கருதப்படுகிறது. இந்த வசந்த பஞ்சமிக்கு 40 நாட்களுக்கு முன்னமே கொண்டாடப்படும். எப்பொழுது ஹோலி என வரும் அந்த காலத்திற்கு 40 நாளைக்கு முன்னாடியே இது கொண்டாடப்படும். இன்றைய நாள் வசந்த பஞ்சமி ஆகும். இந்த பஞ்சமி மதன பஞ்சமி என்றும் அழைக்கப்படுகிறது. வட இந்தியாவில் மட்டுமல்ல, அவுரங்காபாத்தில் உள்ள துவோ சூரியன் ஆலயம் இந்த மாதத்திலே ஸ்தபிக்கப்பட்டதாக, இந்த வசந்த பஞ்சமியிலே ஸ்தபிக்கப்பட்டதாக புராணம் உள்ளன. அது சூரியனுக்கும் உகந்து மக்களுக்கு பலன் தரவே இது முக்கியமாகிறது. வட இந்தியர்கள் மஞ்சள் நிறத்திலான ஆடைகளை அணிந்து மகா சரஸ்வதியை வணங்குவர். இது விசேஷமான காலம். நாமும் வணங்கி பயன்பெறுவோம். வராகி அம்மனையும் இந்த காலத்தில் வணங்கி பயன்பெறலாம்.